கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டந்தனையாய் பலன் வரும், இரட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நம்முடைய கர்த்தர் நம்மை கனப்படுத்த விரும்புகிற தேவன். இரண்டந்தனையான கணத்தை கொடுக்கிற கர்த்தர் அவரே. எல்லா குழப்பங்களையும் நம்மை விட்டு நீக்குகிற தேவன் அவரே. நாம் வாழ்கிற இடத்திலே நம்மை கனப்படுத்தி உயர்த்துகிற தேவனும் அவரே. அவரே நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி நம் தலையின் மேல் இருக்கும்படியாய் செய்கிற தேவன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக கிருபை தருகிற தேவன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கே திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவரே நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன், இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைய செய்கிற தேவன், எங்களை கனப்படுத்த கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாதம் கல்லில் இடராதபடி தாங்குகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கங்க. சுகவினருக்கு வேண்டிய பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். கிளியாத்தின் பிசின் தைலமாய் எங்கள் ரணவை தீராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்துவீராக. நல்ல ரிசல்ட்டை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.